Hi, this is Santosh. Welcome to English Abaka. Last video வந்து பார்த்தீங்கன்னா third writing skill ஆன job application பார்த்துருந்தோம். ஸோ job application or letter to the editor. ஸோ இந்த வீடியோவில் letter to the editor தான் பார்க்க போகிறோம். நான் வந்து letter to the editor விட job application தான் ஈஸின்றதை வந்து நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே. அது ஏன்றதை இந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த கண்டென்ட் letter to the editorல பாருங்கள், எடுத்த உடனே இதுதான் கண்டென்ட், கவர் லெட்டர் எழுதணும், அப்புறம் வந்து பயோடேட்டா அதாவது சிவி எழுதணுன்றதை சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இதில் கண்டென்ட்டு வேறு எதுவுமே கிடையாது, இதை தான் கேட்க போகிறாங்கன்றது தெளிவாக இருக்காது. என்ன ஜாப்ன்றதை நம்ம கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதிக்கலாம். பட் நீங்கள் கண்டென்ட் பி பாருங்களேன், அதாவது லெட்டர் டு த எடிட்டர் பாருங்களேன். லெட்டர் டு த எடிட்டரில் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். எந்த அவேர்னஸ் இருக்கலாம், இல்லை ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட் இருக்கலாம், இன்ஜுரிஸ் இருக்கலாம், ஃபெட்டாலிட்டிஸ் இருக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் டிராஃபிக் ஃப்ளாஸ் இருக்கலாம், டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ், லீகல் பெனால்ட்டிஸ் அண்ட் ஃபைன்ஸ், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது கம்மி தான், அதுக்கப்புறமும் இன்னொன்று எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம்ஸ் இன் ஸ்கூல், காலேஜ் அண்ட் அதர் பப்ளிக் பிளேசஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இஃப் யூ ஆர் குட் அட் யுவர் இங்கிலீஷ், இஃப் யூ வுட் நாட் மேக் எனி சோர்ட் ஆஃப் கிராமட்டிக்கல் எரர், தென் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஆர்எல்ஸ் ஜாப் அப்ளிகேஷனே எடுத்துக்கோங்க. சரி, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லெட்டருக்கு என்ன ஃபார்மேட்டோ அதே ஃபார்மேட் தான். சென்டர் அட்ரஸ், டேட், ரிசீவர் அட்ரஸில் வந்து நம்ம த எடிட்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? த எடிட்டர், அப்புறம் வந்து என்ன நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்களோ அது கொடுத்துட்டு சப்ஜெக்ட் மேக்கிங் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் கம்பல்சரி. ஸோ இந்த கொஷனுக்கு அது இருக்கிறதால நீங்கள் அந்த சப்ஜெக்டை கொடுத்தாச்சு. இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த கொஷன், நம்ம அதை வந்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் ஆர் மேம், போத் ஆர் அக்செப்டபிள். மேடம் வந்து சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மேமும் அக்செப்டபிள் தான், தப்பு கிடையாது, மேடம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட்டு கிட்டத்தட்ட 120 to 150 வேர்ட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அதாவது இதிலேருந்து கண்டினியூ இது பண்ணிக்காதீங்க. அதாவது இதில் இல்லாமல் நமக்கு 120 to 150 வேர்ட்ஸ் நமக்கு இது மட்டும் இருக்கணும். சரிங்களா? இது மட்டும் 150 வேர்ட்ஸ் இருந்தால் தான் இது வந்து லைக் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை ரொம்ப கிளியராக வந்து கவர் பண்ணியிருக்கணும். வித் த வெக்காபுலரி விச் இஸ் தேவைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிச் வேர்ட்ஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ தட் இதில் கான்செப்ட் என்னென்னா, நமக்கு என்ன கொஷின் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ தட் வி கேன் நாட் ப்ரீ பிளான்டு. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. ஸோ தட் இல்லை சார் என்னால் வந்து ஒரு தெரிஞ்ச அளவுக்கு லைக் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், அந்த கான்செப்டே வந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். பட் நீங்கள் புதுசாக எழுதும் பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டாக வந்து எழுதிட்டு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை வரும்னா, டைம் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு கொஷனுக்கே கிட்டத்தட்ட வந்து 25 minutes 30 minutesலாம் எடுத்துருப்பாங்க சில ஸ்கூல்ஸில் சில ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ தட் அந்த 30 minutesன்றது 45 minutesல நீங்கள் 4 ரைட்டிங் ஸ்கில்லே முடிக்கணும். இதுக்கே 30 minutes எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 மார்க்ஸ்க்காக நம்ம இது பண்ண முடியுமா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு 10 minutesக்குள்ளே இவ்வளோத்துல எழுத முடியும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தேங்க்யூ எது வேணால் அக்செப்டபிள், யுவர் சின்சியர்லி அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை கண்டென்ட் வந்து யுவர்ஸ் ட்ரூலியுமே அக்செப்டபிள் தான். ஓகேங்களா? யுவர்ஸ் ட்ரூலியுமே வந்து கரெக்டு தான். ஏன்னா வந்து இது மேலே இருக்கிறதுக்கு நான் உண்மையாக இருக்கேன், ஐ மீன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உண்மையிலே இருக்குது அப்படின்ற மாதிரி, ஏதாவது ப்ராப்ளம் பற்றி பேசுகிறீங்கன்ற பொழுது ஓகே சின்சியர்லி இஸ் ஆல்சோ வில் பி அக்செப்டபிள். ஸோ நீங்கள் யாருன்னு உங்கள் நேம் அண்ட் டெசிக்னேஷனே கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த லெட்டர் டு த எடிட்டர், ஐ மீன் கண்டென்ட்டு கான்செப்ட். ஸோ தட் இது ரொம்ப சிம்பிள். இதில் எதுவும் லைக் ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபார்மேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, கொஷனில் என்ன வருதோ அதை எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஸோ என்னுடைய ப்ரிஃபரபிள் நான் என்னென்னு சொல்லணும்னா, டைம் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம டெலகிராம் சேனலில் எல்லா விதமான நோட்ஸுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 daysக்கு ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்கள் வெளில போனால் போய்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு போங்க. Hope this video would be useful for you. Thanks for watching this video. Have a nice day.